இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நாடு முழுவதும் பள்ளி மாணவியருக்கு மக்கும் தன்மை கொண்ட சானிட்டரி நாப்கின்கள் இலவசமாக வழங்கப்படுவதை அனைத்து மாநிலங்களும் உறுதி செய்ய வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து கிராமப்புறங்களில் நாப்கின் பயன்பாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருபவரும் குறைந்த விலையில் நாப்கின் தயாரிக்கும் இயந்திரம் கண்டுபிடித்தவருமான முருகானந்தம் விளக்கியுள்ளார். இது ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயங்க. அதாவது ஒன்று இலவசமாக தர்றது அல்லது அதை பற்றி விழிப்புணர்வு கொடுக்கறது எல்லாம் ஓகேங்க. ஆனால் அது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக, ஒரு ரைட்ஸ், இட் இஸ் அ ரைட் அப்படிங்கிறது விஷயமே வேறுங்க. அப்போ என்ன அப்படின்னிங்கன்னா, நீங்கள் கூட ஒரு ஸ்கூலில் போய் நாப்கின் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்களே, நீங்கள் அது அந்த ஸ்கூல் பிள்ளைகள் தரையா இல்லையான்னு உங்களுக்கு கேட்குற ரைட்ஸை அது கொடுக்குதுங்க. உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கான்னு கிராமத்தில் சண்டை போடுவாங்க இல்லைங்களா, அந்த ரைட்ஸை கொடுக்குறதா இதுங்க. ஃபண்டமெண்டல் ரைட்டாகவே ஆர்டிகல் 101, 102ன்னு சொல்லுவாங்க, அதையே கொடுத்துட்டாங்க. நிச்சயமாக முக்கியமாக இந்த பெண்கள் அந்த பூப்படைந்த உடனே ஸ்கூலுக்கு போகிறது நிறுத்துகிற அந்த முறை மாறும். அதனால் ஏன் அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த 5 நாள் மெயினாக இந்த நாப்கின் இல்லாதனாலையும் அவங்க ஒரு கந்தல் துணி யூஸ் பண்ணுறதுனாலையும், மிக முக்கியமாக அந்த பெண்கள் பள்ளியில் படிக்கிற அந்த பள்ளிகளில் டாய்லெட் வசதி இல்லாத ஒரு பிரச்சனைங்க. ஸோ அதனால தான் ட்ராப் அவுட் ஆகுது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டு முக்கியமாக இது சொன்னது காரணமே பெண் குழந்தைகள் அட்லீஸ்ட் பள்ளிகள் +2 வரைக்காவது படிச்சிடணும் அப்படி ஒரே நோக்கத்துக்காக தான் அவங்க சொல்லியிருக்காங்க. 25 உழைப்பிற்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா, இது ஒரு சாதாரண விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் கை கழுவணும், ஒழுங்காக கை கழுவணும்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு தோணுது. ஆனால் அந்த கை சரியாக கழுவுறதுனால தான் அந்த கொரோனா சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம சானிடைசர் போட்டுட்டு அதை பண்ணோம். அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும்தான் நம்ம அது மாதிரி நினைக்கிறோம். ஸோ அது மாதிரி இல்லாமல் இந்த மாத விலக்கு சரியாக நீங்கள் அந்த நாட்களில் சுகாதாரமான முறையை பின்பற்றாவிட்டால் பல்வேறு நோய்களுக்கு அந்த பெண்கள் பின்னாளில் ஆளாயிருவாங்க அப்படிங்கிற, அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறனால தாங்க. ஏன்னா பெண்களை வைத்து தான் ஒரு நாடுடைய என்ன சொல்கிறது, வம்சம் விருத்தியாருன்னு சொல்லுவாங்க. அது ஒரு குடும்பத்துக்கல்ல, நாட்டுக்கே இருக்குது. ஜப்பானோட கதியை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அங்கே இன்றைக்கி இந்த ஜாப்பனீஸ் பாப்புலேஷனே இல்லை. ஸோ அது மாதிரி பெண்கள் மலட்டுத்தன்மையாவது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. ஆர்டிஐ, ரூன் ட்ராக் இன்ஃபெக்ஷன், சொல்லனாத வியாதிகள் வந்துடுங்க. அதனால் இந்த ஒரே ஒரு விஷயம், அந்த 5 நாட்கள் சுகாதாரமாக இருங்கள், நீங்கள் ஆயுள் முழுவதும் சுகாதாரமாக இருப்பீங்கள். இதை தெளிவாக புரிஞ்சுட்டாங்க. புரிஞ்சவங்க யூஸ் பண்ணாங்க. புரியாமல் அது அலட்சியப்படுத்துறவங்க பார்த்திங்கன்னா, ஒரு பிரச்சனை வரும்போது இதனால் அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் கனெக்ட் பண்ண தெரியாமல் இருக்காங்க. நம்ம போன மாதம் மாதவிலக்கானப்போ சரியாக உபயோக பண்ணல, 3 மாதமாக பண்ணல, 6 மாதமாக பண்ணல, அதனோட விளைவாக இருக்கலாம் அப்படிங்கிறத அவங்க கனெக்ட் பண்ண தவறுறாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. இது எப்படி ஒரு குளிக்கிறது, ஒரு பல்லு, நான் நினைக்கிறது அப்படின்னா, எப்படி எந்திரிச்சோன்னே நீங்கள் போய் பல்லு விளக்குறீங்களோ அது யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. இது என்ன விளக்காட்டி என்ன, இப்படி யாராவது நினைக்கிறீங்களா? இல்லை. அது மாதிரி ஒரு பெண் மாதவிலக்கான நேராக அந்த வீட்டில் நாப்கின் பாக்கெட் இருக்கணும். எப்படி காலையில் எழுந்திரிச்சோன்னே ப்ரஷ் பேஸ்ட்டுக்கு போகிற மாதிரி கை தானாக சானிடரி பேடுக்கு போகணும் அப்படிங்கிறது கடவுங்க. இதுக்கு இனிமேல் 25 வருடம் ஆகலாம். பட் அந்த நிலைமை வரலைங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுங்கிறீங்க. எந்த விஷயம் பல்லு விளக்குறது உங்களுக்கு என்ன சந்தேகம் வருதா? முக்கியமாக இல்லையா? நான் கறி ஏதோ ஒன்று விளக்குறீங்கள, கறியோ மண்ணோ பேஸ்ட்டோ, அந்த பழக்கம் தாங்க. இது சுகாதாரமான ஒரு முறையை உபயோகப்படுத்தி ஆகணும். உபயோகப்படுத்தினால் அல்லாமல் ஒரு பெண் ஆரோக்கியமாக வாழ்நாளை கழிக்க முடியாதுங்க. இதில் மாற்று கருத்தே இல்லை. நான் ஒரு மாற்று கொடுத்தது மக்கும் சானிடரி பேட் தான் நான் முதல் நாள்லேருந்து பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ஒரு சானிடரி பேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது என்ன அப்படின்னா, கொஞ்சம் பஞ்சு, பஞ்சுலேருந்து எடுத்து, பருத்தி செடியிலேருந்து எடுத்து பஞ்சு, அல்லது இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்கிற மாதிரி ஒரு வாழையிலேருந்து எடுத்து வாழை நாரோ, அல்லது மூங்கிலிருந்து மூங்கில் நாரோ, ஏதோ ஒரு நார், ஒரு பஞ்சு அதில் இருக்கும்போது ஒரு விரல் சைஸாக அந்த பேட் வருங்க. இப்போ இதுவும் கூட எனக்கு வேண்டாம், நான் லெகின்ஸ் போட்டுக்குவேன், ரொம்ப டைட் ஜீன்ஸ் போடுவேன், எனக்கு ஒரு பேப்பர் மாதிரி கெமிக்கல் நாப்கின் இருந்தால் போதும்னா அதுக்கு நான் உடன்பாடு இல்லைங்க. இந்த விங்ஸ் வச்சுருக்கணும் அது மாதிரி எல்லாம் பண்ணும்போது இல்லை, இன்றைக்கி வரைக்கும் ஒரு காட்டன் பேடு. ஸோ அதை தான் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் கம்பல்சரியாக ஸ்கூல் குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே நீங்கள் சானிடரி பேடு கொடுக்கணும். ஆனால் மக்கும் தன்மையுடன் கூடிய சானிடரி பேடுட்டாங்க, ஒரு பொடி வச்சுட்டாங்க. ஸோ இல்லைன்னா அதை நீங்கள் அழிக்கவே முடியாதுங்க. ஸோ எல்லார் வீட்லேயும் அப்போ தெரியும், பழைய ஒரு 50-60 வருஷங்களுக்கு தெரியும், எல்லார் வீட்லேயும் விவசாய வீட்டில் பார்த்திங்கன்னா புடக்காலையில் ஒரு எருக்குழின்னு இருக்கும். அதில் நீங்கள் விவசாய கழிவுகளாகட்டும், வீட்டில் சமையல் போன்ற எல்லாம் அதில் போடுவாங்க. ஸோ அதை ஒரு 1 மாதம் 2 மாதம் கழிச்சு பார்த்திங்கன்னா அது வெளியில் காசு கொடுத்தாலும் கிடைக்காத
ஊட்டச்சத்தாக ஒரு உரமாக மாறும் மாதிரி இது ஒவ்வொரு பழையிலையும் பின்னாடி வந்து ஒரு காம்போஸ்ட் சைட், ஒரு எருக்குழி வெட்டி அதில் வந்து இது ஜஸ்ட் லைக் போடுறதில்ல, அது பழைய ஆளுகளுக்கு தெரியுங்க. ஸோ எருக்குழிங்கிறது கொண்டு போய் குழி வெட்டி வீசிடுறது இல்லைங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அதில் போடும்போதும் கொஞ்சம் மண் எடுத்து மேலே போடுவாங்க. அப்போது ஒரு நாள் சானிடரி பேட் போடுறீங்க, ஒரு சட்டி மண், மறுபடியும் பேடு ஒரு சட்டி மண், இப்படி போடும்போது அதை தன்னைத்தானே அழித்து கொண்டு அதுவும் ஒரு உரமாக மாறிடுங்க. ஸோ என்ன காரணம், நான் முதலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், வெறும் ஆம்பளைங்க வேலை செஞ்சு ஒரு நாட்டை வல்லரசாக மாற்ற முடியாது. ஆண்களும் பெண்களும் இணைந்து வேலை செய்யணும். அப்போ 6ஆவதுலேயும் 8ஆவதுலேயும் 9ஆவதுலேயும் ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் எங்கே வந்து ஒர்க் ஃபோர்ஸ்க்கு லேடிஸ் வருவாங்க? ஸோ லேடி ஆறுது இல்லையா, அவங்க கேர்ள் அப்படிங்கிற லெவல்லே போயிடுறாங்க. ஸோ இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பின் மூலமாக ஒரு பெண் குழந்தை குறைஞ்சபட்சம் ஒரு 12ஆவது வரைக்காவது படிச்சிருவாங்க. கண்டிப்பாக அது போகிற ஒரு பாலிடெக்னிக் சேருக்கு, ஒரு டெக்னாலஜி படிப்பு படிக்கிறதுக்கு அவங்களும் இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸில் சேரும் பொழுது ஒரு 2 டபுள் ஃபிகர் ஜிடிபின்னு சொல்லுவாங்க. பொருளாதார வளர்ச்சி டபுள்ஸ் டிஜிட்னிங்கன்னா 10லேருந்து ஆரம்பிங்க, 10, 11, 12 நீங்கள் உலகத்தில் எந்த நாடும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சியை இந்தியா அடைஞ்சிட்ருக்கு ஒவ்வொரு வருஷமும். அது கான்ஸ்டண்ட்டாக கிடைக்குங்க. இந்த சாதாரண ஒரு தீர்ப்பின் மூலமாக ஒரு 4 ஆண்டுகளில் 2 டபுள் டிஜிட் ஜிடிபி அப்படிங்கிறது ஒரு இயல்பாயிரும், அதில் மாற்றம் இல்லைங்க.